ஹலோ 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 அப்புறம் இப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப்பா. நீங்களாம் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி நீங்களும் நாங்களும் அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து இருந்து அப்படியே வண்டியை தள்ளி விடுவோமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல. நீங்கள் வேலை சொன்னால் பாப்பா. உங்களுக்கெல்லாம் வேலை தானே. அப்புறம் என்ன? இல்லை நீங்கள் வேலை சொன்னால் பாப்பா. இல்லை நான் அதை கேட்கல, அந்த வேலையை சொல்ல. இதெல்லாம் வேலை தானே. வேலை தான். பெட்டி வாசிக்கிறது வேலை, மிருதங்கத்தை வாசிக்கிறது வேலை, ஆல்ரவுண்டு அதுவும் வேலை தான். எல்லாமே வேலை தானே. அது மாதிரி எங்களும் வேலை இருக்காது. முன்னாடி சொல்லிட்டேனே, வேலை சொன்னா பாப்பா. வேலை செய்வீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? நல்லா போய் சொல்லி கொடுக்க முடியாது. இல்ல ஏதோ அடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஆரம்பிக்கலாமா? செம அள்ளிட்டீங்க. சரி ஆரம்பிக்கலாமா? வச்சுக்கவா பொண்ணை மட்டும் நெஞ்சுக்குள்ள சும்மாங்க. நீங்க விடியற வரலும் கம்பெனி வாங்க போடுங்க இந்த பிள்ளைக்கு. இங்கே டான்சராக நடிக்கும் சுகந்திக்கு அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை பொறுத்து வருகிறது. சுகந்தி ரொம்ப குனியாத, பள்ளிக்கூட லீவு விட்டுருக்காங்க. இருக்குது முடியுது செய்யறேன். நல்லா செய்யுங்கோ. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்ன செய்யறீங்கன்னு. பொன்னாடை பொறுத்திய ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. இந்த துண்டு எட்டாது போலைய. அப்புறம் போலாமா? ஏதாவது சொல்லி தொலைங்க. செய்வன செஞ்ச மாதிரியே கொள்ள கொண்டா சட்டியை உடைச்சாலாச்சே. சும்மாவா இருப்ப நீ எல்லாம். பசமுள்ள பொடியரு
முதல்ல ஆட்ட வர்றேன். சும்மா நிக்காதீங்க. அப்புறம் நான் சொல்றப்பெல்லாம் நீங்க எந்திரிச்சுக்கிறேன். சும்மா நிக்காதீங்க. நான் சொல்லுபடி சின்ன வயசு இருந்தாதான் ஏசியே உள்ள மாட்டிட மாட்டோமா? ஃபேன் வாங்கி மாட்டோமா? வரவாங்க பிரதங்காரரு எப்படி இப்படி படுக்க போட்டுக்கிட்டே இல்ல படுக்க போட்டுக்கிட்டே அடிக்கிறாங்க. வரம்புறை அப்படிதான் அடிக்கிறாங்க. சரி சரி ரெண்டுல நீ ஒன்ன தொட்டு இந்த பொண்ணு கிட்ட இல்லையா? அப்புறம் எத்தனாயிரம்? 370 250 370 அதோட இன்னொன்னு சேர்த்து அடிக்கலாம்ல. கடல்லையே இல்லையாமா. சரி வரவா. சப்பன சுந்தரி நான் தானே எப்படி போற ஏங்க அப்படி சொல்றீங்கன்னா தள்ளி தாங்க நின்னேன். அந்த ஆள் என்ன நடந்தாரோ வேணா 108ல ஏத்திடுவாங்க. பேசாம ஒரு குறுக்கு உடைஞ்சிரும். அந்த ஆள் வச்சிருந்த பொம்பளைகள் எல்லாம் 108ல தான் ஏத்துனாங்க. அதனாலதான் அனுபவம் சொல்லுது. அதெல்லாம் வர்றதோட சரியா செய்யறதெல்லாம் நீங்க தானே செய்வீங்க. நாங்க எங்க செஞ்சோம்? சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்தாப்ப சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தாளா. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் ரயில் முடிஞ்சு 9ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் 9வது பெட்டியில் ஆண்கள் பெண்கள் நேர்வு கேட்டுக்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு கள்ளி பையன் ஒரு வயசு பையன் இடிச்ச இடியில ராணாட்டார் முறுக்கு கம்பி முறிஞ்சு வச்சா அதே ஏற்கனவே முறிஞ்சு 5-6 வருஷம் ஆச்சு. இப்பதானே முறியுது. 5-6 வருஷம் ஆச்சா? ஆமா. அந்த கம்பியும் காணுமே. இல்லையா
12 மணி ஆனா நம்மளுக்கு சகனமே சரி. என்ன வரும்போதே சகனம் சரியில்லை. எப்படி கேட்டேன்? வீட்டை விட்டு பேக்க தூக்கிட்டு வர்றேன். சரி. கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருந்து. எவ்வளவு அதிசயம் உண்டு. என்னடா கருத்த நாய்க்கு வெள்ளை புல்லு முளைச்சிருக்கிட்டு காட்டுக்கு போறேன். காணக்காய் கோணக்காயா இருக்கு. என்னடா காணக்காய் கோணக்காயா இருக்குன்னு வீட்டுக்கு போறேன். மம்பட்டி இரும்பா கிடக்கு. அது இரும்பு தானே. என்னடா மம்பட்டி இரும்பா கிடக்கிட்டு மணல்ல ஒண்ணுக்கு இருக்கேன். நொர நொறையா தள்ளுது. ஆமாங்க, சூடு பிடிச்சிருக்கேன். சாம்பல்ல ஒண்ணுக்கு இருந்தா புகையா கடிக்கு. அப்படித்தான் கிளம்பும். சாப்பாட்டு அள்ளுனா வாய் பொழக்குது. வேற எம்புட்டு தூக்குனா கண்ணை மூடிடுறேன். மூடி இருக்கீங்களா? இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு காரியாவட்டி வீராசாமி கோடாங்கிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட குறி வாக்கலாம்னு போனேன். ஆண் குறியா பெண் குறியா? பெண் குறி. வரும்போது போகும்போதே நரி குறுக்க ஓடிடுச்சு. என்ன கோடாங்கிட்ட போய் கேட்டேன், நரி வளம் போனா நல்லதா இடம் போனா நல்லதா? என்ன சொன்னாரு? அதுக்கு அந்த வீராசாமி சொல்றாரு, முதல்ல உன்னைய கடிக்காம போனதுதான்டா நல்லது. நல்ல கோடாங்கி தான். யார்ட்டையும் வாய கொடுக்க முடியல, வாழைப்பழத்தை தள்ளிடுறாங்க. லொபக்கம் தள்ளிடுவாங்க. எங்க இடிக்கும் போது முதுக்கு முதுக்குன்னு இருந்துச்சு. எங்க பாப்பா? அடே டேய், நீங்க நாடகம் நடத்துறீங்களா நாங்க நடத்தவா? உங்க நாடகமே பெரிய நாடகமா இருக்கு. இங்க பேசிக்கிட்டு இருந்தா நாங்க பேசுறதா என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது. சரி, அதெல்லாம் போகட்டும். 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி. எப்படி நொக்கா மக்கா அவங்க தாத்தா விட்டு அருணா குடிக்காது. வயல் சரி மேடையில அது என்ன நடந்தாலும் சரி, பெட்டிக்காரர நல்ல கவனமா பாத்துக்குங்க. நீங்களே சொல்லுங்க. என் டியூட்டி மாத்தி பேசுப்பா. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. சீட்டு கட்டு ராசா ராசா, கொஞ்சம் திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, ஒன்ன ஒரு தடவை நான் ஒரு தடவை, ஒன்ன ஒரு தடவை நான் ஒரு தடவை, ஒன்ன ஒரு தடவை ஒரு தடவை, ஒன்ன ஒரு தடவை ஒன்ன ஒரு தடவை, ஒன்ன ஒரு தடவை ஒரு தடவை அவ்வளவுதான்டா முடியும். அதுக்குள்ள மாற மாட்டேங்குது. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல நல்ல அகலம் என்பே. எத்தனை அடினே? செம்ம ஐட்டம்யா. ஒக்கா மக்கா ஆலங்குடி ரைஸ் மில் மாதிரி. அதெல்லாம் சோடா முடி மாதிரி. யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சு பானே. விசாரிச்சு சரி ப்ரோ. சரி அதான் மேடம். நாளன தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நாளன தாமர ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதித்து நெக்கு எது உயிர் அந்த சொரக்க புரியல. நாளன தாமர ரொம்ப நாளாக தூத்துக்குடி கொத்தானாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு. தூத்துக்குடி கொத்தானாரு தூக்கிக்கிட்டு குத்துனாரு. சம்பளம் கொத்தானாரு சாத்திக்கிட்டு குத்துனாரு. அடிக்குது குளிரு துடிக்குது தளிரு. அடிக்குது குளிரு துடிக்குது தளிரு. முல்லை பூங்குடி கொம்பை தேடுது. கொம்பை போல அன்பை தேடுது. வருவா வட்டி தங்கமே. மாசி மாசமாலாண்ட பெரிய தள்ளி சொன்னதா பாட்டு போட்டி நடக்குதா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரியாம கேட்டோம்னு தப்பிச்சுக்கலாம்ல, அதுக்காக வேண்டியதான் கேட்கணும். பொம்பளை பிள்ளை முன்ன பண்ண தெரியாத பொம்பளை பிள்ளைய பார்த்து உங்க விட்டு நீ என்ன ஐத்த மகனா, மாமா மகனா, சித்தப்பா மகனா, பெரியப்பா மகனா, அந்த மகனா, இந்த மகனா, தோலா துருத்தியா, நீ என்னத்துக்கு என்னைய பார்த்து நீ பாத்துற? நீ என்னையா வேணும்? நீ ஐத்த மகனா என்னைய பாக்குறதுக்கு? முன்ன பண்ண தெரியாத பொம்பளை பிள்ளைய எப்படி பார்த்து நீ வர்ணிக்கலாம்? சொல்லுங்க. மானகட்ட முண்டைக்கு வான வேடிக்கை விட்டாங்களாம். சர்ரு புர்ரு என்ன போட்டிருக்கு நோட்டீஸ்ல? என்னையா போட்டிருக்கு? பாலச்சந்திரா சிவா முருகனுக்கு
யாரு ஜோடி? முருகனுக்கு வள்ளி ஜோடி. வள்ளி பப்புனுக்கு யாரு ஜோடி? சண்முகராஜாவுக்கு சுகந்தி ஜோடி. சுகந்தி தானே ஜோடி. ஆமா. ஒன்னே தாத்த பார்த்து தானடி பாடணும். பார்த்தால பார்த்தா பாட முடியும். வாடி ஓடி மரியாதை பார்த்து பாட முடியும். மரியாதை கொடுத்து ஆட்சியை பார்த்து பாட முடியும். வாடி ஓடி எப்பள பார்த்து பாட முடியும். கொண்டாடியா நீ? தங்கச்சி பார்த்து பாட முடியும். இல்ல நொக்கா பார்த்து பாட முடியும். ஏண்டி ஆட்சியை பார்த்து பாட முடியும். சூடு சொன்னேன். பார்த்தால பார்த்து பாட முடியும். தேவலாம் நீ பேசிட்டு இருக்க. உன்னைய வச்சு பாடத்தை என்னைய போட்டுருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? தேவையில்லாம போடி பாரு. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இருக்கா? மரியாதை கொடுத்து மரியாதை பேசி போறீங்க. மரியாதையா நீ பேச கத்துக்க. நான் என்ன பேசுறேன்? நீ என்ன பேசுற? வாடா இல்லனா போடா இல்லனா என்ன சொல்றே? முன்ன பின்ன தெரியாம சபைய இருந்து பேசு. சபைய மறந்து பேசி. சில நேரம் பேசாதன்னு சொல்லிட்டேன். பேசி அம்பலார மட்டும் வாங்க நினைச்சுக்கற. அதட்டி பேசி அம்பலகாரி பட்ட வாங்க நினைக்காத. சட்டமா மூட கூடாது எனக்கு. வட்டம் போட்டு பாட்டு விடுவேன். பாட்றதும் கொட்ட அடிச்சு போயிர மாட்டேன். கொட்டத்தை அடக்கி விடுவேன். வேற யார்ட்டயா வச்சுக்கின இந்த சட்டை எல்லாம் சுகந்தி. சோம்பேறியா வருவேன் பப்புனு. அதுக்கு தான் உன்னை போட்டுருக்கு. உன்னை இங்க வச்சு என்ன செய்வேன் தெரியுமா? நிக்க வச்சு சோலி பார்த்து போயிட்டே இருப்பேன். நிப்பாட்டியா வாயில ஓட விட்டுருவேன். உன்னை தெறிக்க ஓட விட்டுருவேன் பாத்துக்க. கட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி கட்டிடுவேன். மேல ஒரு கலச்சு கீழ ஒரு கலச்சு புரிஞ்சு கழிச்சு புடிங்க பாத்துக்க உன்னை. என்ன உன் ஒப்பத்த வந்தாலும் என்ன முடியாது. மரியாதையா நீ பேசி பழகு முதல்ல. நீ பேசுற வார்த்தைக்கு தான் திருப்பி நாங்க பேசுறோம். நீ பேசுற மட்டும் இனிக்குது. திருப்பி பேசுற மட்டும் நோ போட முடியல. கோட்ட பணையில ரெண்டு விட்டது மாதிரி இருக்க நீ பேசுற அப்ப நாங்க பதில் பேசணும். பேசி அடி வைப்புல குழாய் சண்டை போட்டது மாதிரி இருக்க கூடாது. ஒருத்தன் பேசினா ஆடியன்ஸுக்கு புரியணும். சபை இருந்து பேசினேன், சமயம் இருந்து பேசினேன். சில நேரம் பேசாது இருந்து பழகிட்டேன். நீங்க கேட்டீங்களா என்னைய பார்த்து என்ன பைத்துக்கு பாட்டு பாடுற? நொய்த்த மகளா இல்ல மாமே மகளா இல்ல சித்தப்பை மகளான்ட்ட? சித்தப்பை மகளா இருந்தா நீ என்ன செய்ய போற? நீ ஆடுனையில இது பாட்டை விட்டுருவாடா இல்ல உங்க பூட்டை விட்டுருவாடா? கவர்மெண்ட் ரோட்ல ஆடுனா வரவே போறவன் இடிக்கத்தாம செய்வேன். அதாவது இடிக்கும் போது என்ன செய்யணும்? பொம்பளைக்கு என்ன வேணும்? 4 வேணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 இருந்தா தான் பொம்பளை. ஆம்பளைக்கு என்ன வேணும்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது 3 இருந்தா ஆம்பளை. நீ ரோட்ல பப்ளிக் டெலிபோன் மாதிரி ரோட்ல ஆடுனீண்டா வரவே போறவே இடிக்கத்தான் செய்வேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இடிக்க கண்டு போச்சு. பேசிட்டீனா ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ இடிச்சிச்சுனா இது என்ன ஆகும்? உன் தண்ணி பழம் தெரிச்சிருக்கும். தெரிஞ்சு போயிருக்கேன். என்னது என்னமா ஆயிடு போகுது உனக்கனையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு இது யார் போட்ட ரோடு? இது அரசாங்க போட்ட ரோடு. இதுல ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், ஒடியாருவேன், உட்காருவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ என்னமோ கண்ட்ரோல் பண்ண. நீ என்ன எனக்கு சொந்த கட்டில புருஷனா பேச விட்டு பேசிட்ட பொத்திக்கிட்டு நில்லு. இது ஏன் மண்டகப்படி அதோட மூடிக்கிட்டு நில்லு. அதாவது இல்லைன்னா நீ கிழிச்சு தோரண கட்டி தொங்க விட்டுருவ. போட வேலையை பார்த்துட்டு வேற யாராவது இழிச்ச வச்சு ஈனா வன நேருக்கு கிடைச்ச ஊடாக கூட நீதாயா? இன்னைக்கு கிடைச்ச கேனா பூனா நீதான். தேவையில்லாம நீதான் பேசி வம்பளுத்துக்கிட்டு இருக்க. மரியாதை கொடுக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் 3 இருக்குன்னு சொன்னேன். அதாவது கடமை, கண்ணிய, கட்டுப்பாடு. கட்டுப்பாடை வந்து எவ்வளவு தட்டுப்பாடு இல்லாம வச்சுக்கிறானா அவன் தான் ஆம்பளை. ஆம்பளை பிள்ளைன்றக்கா பொம்பளை பிள்ளைய ஓரமா ஒதுக்கி போடுவோம்ல அந்த காலம். இன்னைக்கு எதிர்த்து நின்று பொம்பளை பிள்ளைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை இல்லாத ஒரு வீடு அது சுடுகாடுக்கு சமன் இருக்கான். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை கால் நாட்டாத இடம்ன்றது எதுவுமே கிடையாது. வானத்துல இருந்து பூமியில இருந்து அம்பிட்டு பொம்பளை பிள்ளைய கால் பதிச்சு நிக்கிறான். எங்க மூத்திரத்தை வாங்கி கொடுறா இழிச்சாப்பல. என்ன பொம்பளை பிடிக்கிற மூத்திரத்தை வாங்கி குடிக்கவா? இப்ப சொன்னா பாருங்க. அப்ப தெரிஞ்சு வச்சா என்னன்னு? இவ வீட்டுக்கு அடங்காத முண்டை. அதானே சபையில எப்படி பேசணும்? ஒரு பொம்பளை எப்படி மரியாதை கொடுத்து பேசுறேன்? எப்படி பேசாரு? மோத்திரத்தை வாங்கி குடிக்கலாம். ஏன் குடிக்கல? பசுமாட்டு மோத்திரத்தை நம்ம வாங்கலையா? குடிக்கலையா? சின்ன வயசுல சிறங்கு வந்த ஆட்டு மோத்திரம் குடிக்கலையா? மூத்திரம் என்பது என்ன? உப்பு நீர் உள்ள வாங்கிச்சுன்னா உள்ள நோயெல்லாம் போயிடும். அப்படி நீ குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மைக் செட்டுக்கார மோத்திரத்தை வாங்கி குடி. பேச விட்டு பேசி உள்ள தள்ளிவிடுவேன். இங்க ஒரு நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடி. 5 ரூபா தாளு என்ன சாதிக்க பிறந்தவன் ஆம்பளை. அன்னைக்கு சபைக்கு நிறைஞ்சு சாதிக்க பிறந்த என்ன தண்ணி பொம்பளை விஷயம் தெரிஞ்சுக்க. அதாவது இங்க திருவிழா கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்க. இந்த ஊர் திருவிழாக்குள்ள அம்பட்டு பெரிய தனமும் இருக்கிறது முக்கியம் இல்ல. இந்த திருவிழா ஊன்றப்ப என்னைக்கு வந்து முகூர்த்த கால்னு ஒரு அதாவது கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு கம்பம் போடுற நாளா இருக்கட்டும், என்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க 5 பேர் நின்று நாங்க பார்த்து நவதானியங்களை போட்டு அந்த திருவிழாவில நாங்க ஆரம்பிச்சு வச்சா மட்டும்தான் அந்த திருவிழா நல்லபடியா நடக்கும். எம்எல்ஏவா இருந்தாலும் சிஎம்மா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நாங்க கூட நின்னாதான் அதுக்கு அழகு. தெரியுமா? பொம்பளை பிள்ளை இல்லாத ஒரு குடும்பம் அது முதல்ல குடும்பமா? ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கிறதுக்கு பேர் பொம்பளை பிள்ளை இல்லாத நிவர்த்தி அடையாது எந்த ஒரு வாழ்க்கையும். இருந்துக்க பொம்பளை பிள்ளையா முக்கியம். ஆம்பளை இல்லாம பொம்பளை வாழ்த்துருவியா? பொம்பளை பிள்ளை தான் முக்கியம் சொல்ல. கேட்கறதுக்கு பதில் நீ தானே சொன்ன பொம்பளை பிள்ளை தேவை. கேட்கறதுக்கு பதில் பொம்பளை பிள்ளை தேவையில்லை. ஆண் இல்லாமல் பெண்
நோட்டீஸ் படிச்சியா படிக்கலையா? நான் படிக்கும் போது கேட்கணும் உள்ள இருந்து. நாரதர் வள்ளி பேசல உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த திருவிழா யாருக்கு? யாருக்காக? நான் கேட்கிறேன் உன்கிட்ட. யாருக்கு? எந்த சாமி கும்பிடுறாங்க? அங்க வா, இடத்துக்கு வா. எந்த சாமி? வாணி கருப்பண சாமி. சரி, கருப்பண சாமி யாரு? ஆம்பளை. அவருக்கு தானே திருவிழா. ஒரு விஷயம், முன்னாடி நீ முகூர்த்த கால் மணிக்கு கும்பிடுற. இல்லங்க, இல்ல வார ஒரு ஊருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப பதில் சொல்லுங்க. வாணி கருப்பண சாமி. வாணி கருப்பண சாமி மட்டும்தான் திருவிழா. திருவிழாக்குள்ள கும்பிடுறாங்களா? வேற எங்கேயுமே வந்து தாயமங்கலத்துல கும்பிடலையா? காளியம்மனுக்கு கும்பிடலையா? இன்னைக்கு பேசுறேன். ஊர்லயே பொம்பளை இல்லாத சாமி எங்கேயாவது இருக்கா? மாரியம்மன் இருக்கு. இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு பேசுறேன். ஒரு விஷயம், வாணி கருப்பண சாமி திருவிழா. சரி, இது பச்சிட்டில நீ சாதனை பண்ணீல. 5 பேர் பந்தல் காத்துக்கு போடுறீல. உலகத்துல ஆம்பளை எத்தனை சாதனை பண்ணிருக்காங்க? நோட் எடுத்து வரிசைப்படுத்திக்க. சொல்லிக்க. 5 அறிவு படிச்ச மிருகத்துல இருந்து 6 அறிவு படிச்ச மனுஷன்ல இருந்து எத்தனை சாதனை பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்களா விஞ்ஞானி ஆக வேண்டும், அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் யாரு? பல்டி குடியா? ஆம்பளை. ஆம்பளை சிங்கதானே. இந்த மேடையில் நின்று வாயிலேயே பேசுறிய. இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் யாரு? ஆம்பளை. ஒரு பொருளை மூளை மேல தூக்கி ஏறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? சர் ஐசக் நியூட்டன். ஆம்பளை. முத சந்திரமண்டலத்துக்கு 2 பேர் போன. ஆம்ஸ்டர்ங் ஆல்டரின். யார் போனது? ஆம்பளை. கணிதத்தை இப்படித்தான் படிக்கணும். இலக்கண வைத்த கணித மேதை யாரு? ராமானுஜம். அவர் ஒரு ஆம்பளை. தமிழன் என்று சொல்லடா தலையிலும் இருந்து நல்லடா அந்த முண்டாசு கட்டிய கவிஞர் எட்டயபுரத்தில் பிறந்தாரே பாரதியார். அவர் ஒரு ஆம்பளை. நீ பாடுற பாட்டுக்கு சுதியோட வாசிக்கிறார் பெட்டிக்காரு பாலச்சந்திரன். அவர் யாரு? ஆம்பளை. ஆம்பளை சிக்காம அவர் மோத்திரத்தை வாங்கி குடி. உனக்கு 2 மைக்க போட்டு அங்க மைக் செட்ல உட்கார்ந்து கருப்புசாமி மைக் செட் மிக்சர் போடு ஆபரேட் பண்றாரு. அது யாரு? ஆம்பளை. ஆம்பளை. நம்மள எல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு மாயவள மாதவை யூடியூப். அவர் யாரு? ஆம்பளை. ஆம்பளை. இது யாருக்கு சொன்னேன்? பாலச்சந்திரன். ஆம்பளை. 6 அறிவு படைச்ச ஆம்பளை. இப்ப 5 அறிவுக்கு வர்றேன். இந்த நாடகம் முடியுது. காலையில ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. ஆம்பளை மாடு. ஏன் பொட்டை மாடை விடல? அது 3 அகனைய. சரி, இந்த நாடகம் முடிஞ்ச மாட்டு வண்டி பந்தயம் 1 லட்சம் ரூபாய் பரிசு. அந்த மாட்டு வண்டியில என்ன மாடு கூட்டுவாங்க? ஆம்பளை மாடு தான். ஏன் பொட்டை மாடை கூட்டல? சாணி ஓட்டுறாங்க. வட மாடு எருது கட்டி விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? ஆம்பளை மாடு. ஏன் பொட்டை மாடை விடல? அது தெரியலையே. குசு போட்டுரும். வயல் சேரியில மழை பெஞ்சிருது. காலையில ஏற பூட்டிட்டு என்ன பார்த்தா விவசாயிக்கெல்லாம் உழுக போகணும். அதுல என்ன மாடு கூட்டுவாங்க? ஆம்பளை மாடு. ஆம்பளை மாடு. வருஷ பிறப்பு வந்துச்சு. விசுவாச வருஷம் பிறந்துச்சுல. சித்திரை 1ஆம் தேதி ஏறு விட்டாங்கல்ல. ஏறு விட்டாங்க. ஏர் திருவிழாவில என்ன மாடை விட்டுவாங்க? ஆம்பளை மாடு. ஏன் பொட்டை மாடை விட்டல? அங்கே போனா மூத்திரத்தை பத்தி நீ அடுப்பாங்கனைக்குள்ள உட்காந்து வடிக்கவும், வர்றவனுக்கு சோறு போட்டு இலைய போட்டு தண்ணியை தெளிச்சு சோறு போடவும், ஒரு சட்டி மாடை கட்டி பொட்டை மாடை கட்டி போட்டா ஒரு சட்டி மோளுவேன். அதுக்கு தான் பயன்படுவேன். அதாவது சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆம்பளைங்க தான் சாதனை பண்ணியிருக்காங்க, பொம்பளைங்க யாருமே சாதனை பண்ணலன்னு நான் சொல்லலை. உண்மையாலுமே ஆம்பளைங்க சாதனை பண்ணியிருக்காங்க. ஏவுகணை நாயகன் இவர் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா? அப்துல் கலாமை பெத்தது கூட ஒரு பொம்பளை பிள்ளை தான். இதே ராமேஸ்வரத்தில் ஒரு புக்கு வாங்க முடியாம முக்கியமான எக்ஸாமுக்கு அவங்க கூட பிறந்த அக்கா மூக்கத்தியை கழட்டி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அக்கினி சிறகுன்ற புத்தகத்தில், அவர் எழுதின புத்தகத்தில். அப்ப அதுவும் ஒரு பொம்பளை தான். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி யார் தெரியுமா? திரௌபதி முர்மு. ஒரு அதாவது ஒரு பழங்குடி மக்கள் இனத்திலேயே ஒரு முக்கியமான பதவியில முதல் குடிமகள். அவங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓட்டே போட முடியும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பதவியில இருக்கிறது பொம்பளை. அதே மாதிரி எடுத்துக்கங்க. இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆட்சியை திமுகங்கிறதுக்கு அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமா நின்னவங்க யாருன்னா ஜெயலலிதா அம்மா. அவங்களும் ஒரு பொம்பளை. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது மலாலா. இந்த நாட்டிலேயே பெரிய விஷயம் என்னன்னா நோபல் பரிசு. பெண்கள்ல நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு மலாலா. ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு புத்தகம், இந்த 3 இருந்து அந்த நாட்டினுடைய தலையெழுத்தே மாத்திரலாம்னு சொன்னது ஒரு பொம்பளை. மூத்தரத்தை இல்ல, அதையும் சேர்த்தி வாங்கி குடி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க தெரியுமா? அவங்க பெரிய பரம்பரையில பிறந்திருந்தா கூட இருந்தாலும் நாட்டிலேயே முதல்ல பிரதமர் பதவி ஏத்த முதல் பெண்மணி யாருன்னா இந்திரா காந்தி அம்மா பொம்பளை. அதை விட இன்னொரு விஷயம்,
மிசா சட்டம்னு ஒண்ணு போட்டு இந்தியாவே பறக்க விட்டாங்க. அவளும் பொம்பளை. உண்மைதானே? இந்திரா காந்தி அம்மா அவங்களும் பொம்பளை தானே? அதாவது ஒரு விஷயம் என்ன நேரத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது சாதுர்த்தியமா யோசிக்கக்கூடிய ஒரே எவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஆம்பளைய வந்து நிப்பாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு கூட நிப்பாங்க. அந்த இடத்துல மந்திரியா நின்று பொண்டாட்டியா நிக்கிற இடத்துல நின்று நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களை இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 100 நாள் வேலையை கேவலப்படுத்துறீங்க. அதே 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு போய் எத்தனையோ பொம்பளை பிள்ளைய சம்பாரிச்சு கொண்டு வீட்டுல போடுறாங்களா இல்லையா? அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க அதாவது ஏறு விழுகிறது, ஏறு தள்ளுவது எல்லாமே சொன்னீங்க. ஜல்லிக்கட்டுக்கு காளமாடு தான் போகும், சத்தியமா காளமாடு தான் போகும் இல்லைன்னு சொல்லி காளமாடு போறதுக்கு முன்னாடி 5 பொம்பளை பிள்ளைய சுமங்கலியா பார்த்து அந்த மாட்டுக்கு ஆளாத்தி எடுத்து குங்குமம் வச்சு அத்தனையும் செஞ்சு எல்லாத்தையும் அனுப்பி விடுறது பொம்பளையா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நீங்க வெற்றி கொடியை நாட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க சிரிச்சவங்க ஆளாத்தி தட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நெத்தியில திலக இடுறது பொம்பளை நாங்க தானே? அப்படிங்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் காளமாடு 100 இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ஒரு பசுமாடு ஒண்ணு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு அம்மா வந்து தவறி அதை கல்யாணம் பண்ண ஒரு அம்மா குழந்தை பிறந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க, கோச்சிக்காதீங்க. இறந்து போயிட்டா கூட அந்த பசுமாடு ஆகப்பட்டது பொம்பளை மாடு, அந்த பசுமாடு ஆகப்பட்டது அந்த பாலை கறந்து அந்த பையனை காப்பாத்துது. இந்த உலகத்துல புடுங்கி போட்டு, அதாவது உங்களை மாதிரி ஆம்பளைகளை புடுங்கி போட்டு இதாண்டா வானம், இதாண்டா பூமி, இவன் தாண்டா உங்க சித்தப்பே, இவன் தாண்டா உங்க பெரியப்ப, இதான் நல்லது, இதாண்டா கெட்டது, இவன் தாண்டா கொப்ப அப்படின்னு இந்த உலகத்துல காட்டுறது நான். ஒரு விஷயம் தெரிஞ்சு பொம்பளை. அதை விட இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்களே நாடக உலகத்துல, இதே நாடக உலகத்துல பெட்டி வச்சவங்க இருக்காங்களா இல்லையா? பெண்கள்ல இருக்காங்கல்ல, மிருதகம் வச்சவங்க இருக்காங்கல்ல, அதாவது நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதை விட இவரெல்லாம் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. அதை விட இன்னொரு விஷயம், இன்னும் நல்லா கேட்டுக்குங்க, இதெல்லாத்தையும் காட்டிலும் அம்மான்ற ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து இந்த உலகத்திலேயே ஒரு கணவர் இறந்துட்டா கூட அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி காட்டி எத்தனை தாய்மார்கள் அந்த குழந்தைகளை நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த அம்மா இறந்ததுக்கு 3 நாள்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிருவீங்க. மிகப்பெரிய வலிய சுமக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் எதுன்னா தியாக செம்மல் யாருன்னா பொம்பளை பிள்ளைதான். உண்மைதானே? ஒத்துக்குங்க. ஒரு நிமிஷம், அருமையா பேசுறாங்க. என்னதான் பேசினாலும் ஆம்பளை தான் பெருசு. இதான் அந்த வர்க்கம் இல்லைங்க, சும்மா ஆம்பளை பெருசு கூடாது. இது சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, அந்த பசுமாடு பால் கொடுக்குதான். ஆமா, பால் எப்படி கொடுக்கும்? பால் இடத்துக்கு வா. நீ என்ன நீ எல்லாம் என் மாசத்துக்கு காமா பால் குழந்தைக்கு பால் எப்படி கொடுக்கும்? எப்படி கொடுக்கும் சொல்லு. சும்மா பசுமாடு எப்படி பால் தனியா தராது இல்ல? எப்படி தரும்? காளமாடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பசுமாடு தரும். இங்க வா இடத்துக்கு. உண்மைதானே? பெண்ணு கர்ப்பிணி ஆகுறாங்க, 9 மாசம் 29 நாள். ஆம்பளை என்ன வேலை செஞ்சாலும் அந்த மனைவிக்கு சுகத்தை கொடுக்கறவ யாரு? ஆம்பளை. அதனாலதான் உனக்கு 100 நாள் வேலையை நாங்க கேவலப்படுத்தல. சொல்லுங்க. வேலை பாக்குறவங்களை நான் கேவலப்படுத்தல. வேலை பார்க்காம கருவாட்டி மொச்சப்பை எடுத்துட்டு புரணி பேசி சம்பளம் வாங்குது பாரு, அந்த பொம்பளைக்கு நான் சொல்ல விட்டு பேசிட்டு அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன். உழைப்புக்கு தக்கன ஊதியம் கிடைக்கணும். டவுன் பஸ்ல உனக்கு ஓசி டிக்கெட் எதுக்கு? ரேஷன் கார்டுல குடும்ப தலைவி போட்டா ஏன் குடுக்குறேன்? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். என்ன தட்டா நீ குடு. நீ பள்ளிக்கூடத்துல அரசு உயர்நிலை பள்ளியில உன் பெத்த பிள்ளைய போய் சேரு. யார் இன்சில போடுவேன்? அப்பா பேரு. ஏன் உன் பேரை போட வேண்டியதானே? இருக்காங்க அங்க தாண்டி இருக்க ஆம்பளை. மேல இருக்கிற சூரிய யாரு? ஆம்பளை. ஆம்பளை. கீழே இருக்கிற தாமரை பொம்பளை. தாமரை எப்படி இருக்கு? முக்கா இருக்கும். எப்ப விரியும்? சூரியனுடைய ஒளி பட்டம். சூரியங்கிற ஆம்பளை ஒளி விட்டாத்தே உன் தாமரை விரியும். மேல இருக்கிற சந்திரன் யாரு? ஆம்பளை. கீழே இருக்கிற அல்லி பொம்பளை. அல்லி எப்படி இருக்கு? அமைதியா இருக்கும், மொட்டா இருக்கு. எப்ப விரியும்? அதோடைய வெளிச்சம் பட்டம். சந்திரங்கிற ஒளி விட்டாத்தே அல்லி விரியும். மேல இருக்கிற வர்ணமாவா யாரு? ஆம்பளை. கீழே இருக்கிற பூமாதேவி பொம்பளை பிள்ளை. பூமாதேவி எப்படி கிடக்கு? அமைதியா இருக்கு, விருவோடி கிடக்கு. எப்ப குளிரும்? மழை பெய்ஞ்சது. வர்ணவ வாங்குற ஆம்பளை தண்ணியை விட்டா தாண்டி உன் பூமாதேவி குளிரும். நீ என்ன செய்ய? கொத்தனார் யாரு? கொத்தனார் யாரு? கொத்தனார் ஆம்பளை. ஆம்பளை. கொத்தனார் எங்க நிப்பேன்? மேல 3 சாமானோட நிப்பேன். தூக்கு குண்டு, மட்டக்கம்பு, கரண்டி. நீ சித்தாளு, நீ எங்க நிப்ப? எங்க? கீழே. இன்னும் 2040 வந்தாலும் நீ கீழே தான். நான் கொத்தனார் மேலதான். நீ என்ன செய்யணும்? ஒரு விஷயம். நீ என்ன செய்யணும்? என்ன வேணாலும் செய்வேன். கொத்தனார் சித்தாளு தூக்கி கொடுக்கணும். கொத்தனார் அடிக்கணும். அப்பதான் உன் பொந்து. கொத்தனார் மேல நின்னுட்டு மட்டக்களப்பை புடிச்சுக்கிட்டு கரண்டியை புடிச்சுக்கிட்டு நின்னுட்டா மட்டும் வேலை நடந்துரும்.
வந்துருமா, கட்டணம் மேல வந்துருமா? சித்தால குழச்சு கொடுத்து சட்டியை தூக்கி உங்க வாயில இல்ல தூக்கி மேல தூக்கி கொடுத்தா தனப்பா வந்து நீங்க கலவை அள்ளி பூச முடியும். ஒரு விஷயம் நீ அவரு கொத்தனார், நீங்க சித்தாலு, இடையில நாங்க நிமிந்தால கலவை போடுறோம். அதாவது என்ன சொன்னாலும் பொம்பளை பிள்ளைகளோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த காரியத்தையும் ஆம்பளை பிள்ளைகளால செய்ய முடியாதுன்றது என்னோட. நீ சொன்னில பூமாதேவி, பூமாதேவி இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்க முடியும்? வர்ண பகவான் வேகமா கொட்டத்தான் முடியும். என்ன மாதிரி பூமாதேவி இருந்தா தான் நல்லவனையும் சுமக்குது, கெட்டவனையும் சுமக்குது, ஆனவனையும் சுமக்குது, ஆகாதவனையும் சுமக்குது. எங்களுக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. வயநாடு பார்த்திருக்கீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். வயநாடு பார்த்திருக்கீங்களா? அந்த வயநாட்டுல ரெண்டா பொழந்துச்சு பாத்தியா? அம்புட்டு பையில முட்டியா முளாட்டி உள்ளதுக்கு போட்டு அமுத்துச்சா? பெண்களுடைய பொறுமை ரொம்ப பொறுமையானது. ரொம்ப நீ சோதிச்ச அவங்களை உள்ளதுக்கு போட்டு ஒரே அமுத்து. ஏற்கனவே சமைக்க முடியாது. நிறைய பேர்த்த சமைக்க எத்தனையோ நாடகங்கள் இருந்தாலும் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கலாம். ஜோரா கை தட்டுங்க. அற்புதமா பேசியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், நீங்க ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க, ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுக்குறீங்க. அவர் கம்பு போட்டா அது கம்பு, நான் நெல்லு போட்டா நெல்லு, இவரு சோளம் போடுவேன், சோளம் போட்டா சோளம். அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுங்க. எது போட்டாலும் நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல பிசினஸ். நான் 7 வயசுல எள்ளு வித்தவன். என்னங்க இந்த வெய்ய காலத்துக்கு அதானே பயங்கரமான வெயிலுங்க. நீங்க இளநீ நம்ம அதுல கிடையாது. என்னங்க உங்க இளநீ சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆமா, நம்ம வந்து 12 மாசம் கிடைக்கும். என்ன வியாபாரம்? நம்ம வந்து பழம். என்ன பழம்? அனானாஸ், வாழைப்பழம். வாழைப்பழம். நாளைட்டம் என்னென்ன சொல்லுங்க. ரஸ்தாலி அவர் பெட்டிக்கார் வாங்கிட்டாரு. அவர் செவ்வாழைய மிருதங்கார் வாங்கிட்டாரு. அந்த நாட்டு பழம் இருக்குல்ல, அதை பழிச்சு முறிய வாங்கிட்டாரு. உங்ககிட்ட என்னையா இருக்கு? என்கிட்ட நேந்திரம், மரம் ஜவளமே, மரம் தாங்கம்மா. அப்ப ஏன் அவர்கிட்ட நான் சொல்லட்டுமா? தர தட்டிராம அடி கையளவு பிள்ளைக்குள்ளே, அடி கையளவு பிள்ளைக்குள்ளே இந்த வாழமர தோப்புக்குள்ளே, வாழமர தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப, போட்ட போற கலப்ப, பையச்சேரியில ஓட்ட போறேன் நம்ம பொழப்ப, நடத்த போறேன் பொழப்ப, கையளவு பிள்ளைக்குள்ளே இல்ல ஏற்கனவே பழகல மாடு ஓடுது தெரிஞ்சு. மேடம் எதுக்கு மேடம்? ஏன் மேடம் ஓடுறீங்க? ஆம்பளை பிள்ளைய தள்ளி நின்னு தானே ஆகணும். நிக்கலாம், ஓடக்கூடாது. ஆம்பளை பிள்ளைய இன்னைக்கு தாண்டா கலகலன்னு போயிருக்கு. இப்படி ஒரு அதே மாதிரி அவங்க ஆடணுமா? அம்மா அண்ணே ஊரு தாங்காதுனே, ஊரு தாங்காதுனே. தங்கச்சி பாப்பா, டான்ஸ் பாப்பா, நம்ம 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 கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. அவர் எப்படி போனாரோ தாத்தா தாலி ரொம்ப
வாசிகளை காமிச்சு காமி. என்ன ஆம்பளை பிள்ளை அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. நீ காமி. கொஞ்சமா கூச்ச நாச்சம் வேணுமா இல்லையா? நீ பயப்படுற எனக்கு தெரிஞ்சு போய். பயப்படல. எதுக்கு பயப்படுற? ஒரு ஊர்ல மண்ணள்ளி போட்டாங்க. சத்தியமா இன்னைக்கு நான் வரல. பார்த்தாத்தே சரியில்லை. வேணா பில்டிங் வீட்டு மச்சானே நின்றுகிட்ட ஜோலி ஊத்துறாப்புல. மூட்டை ஆமா கம்பெனி உடுப்பில்ல. மூட்டையை சமைக்க முடியல. இருந்தாலும் இருக்குதுன்றாங்க, இல்லைனாலும் இல்லைன்றாங்க. இருக்கலாம், இருக்கணும், அளவோடு இருக்கணும். இருக்கு. நல்லா பேசுறீங்க, நீங்களும் நல்லா பேசுறீங்க, நல்லா ஆடுறீங்க. நம்மளே ஆடிக்கணும் போய் கதையை ரசிக்கக்கூடிய கூட்டம். ஆமா ஆமா. வாட்டி சொன்னே. உங்க பேர் என்ன? எம்மேதா. சூப்பர் பேரு. என்ன பேரு? கெண்ட குஞ்சு. என்னையா இப்படி இருக்கு வித்தியாசமா? உன் பேர் என்னம்மா? என் பேர் அதெல்லாம் இல்ல. பெட்டிக்கார் பேரு? பெட்டிக்கார் பேர் என்ன? அவர்கிட்ட கேளு. உங்க பேர் என்ன? என் பேர் பொறத்த குஞ்சு. உங்க பேரு? கட்ட குஞ்சு. உங்க பேரு? நைவ் குஞ்சு. அப்படி ஒண்ணு இருக்கானே. காலக்கார பேரு உழுவ குட்டி. ஐயோ வேணாப்பா. என் பேர் வந்து குல்ஃபிங்க. குல்ஃபி. உரிகிற போது குல்ஃபிங்க. தெரியாது. ஏங்க ஊர் பேர்லாம் இல்லைங்க, பேரே குல்ஃபின்றேன். குல்ஃபி பீ வருது. குல்ஃபி. ஏயோ வாயாங்க. அடச்சி இங்க வா. உங்க பேர் என்ன? பேரை மாத்துங்க. பேரை மாத்தவா? என் பேரை மாத்திட்டு சொல்லுங்க. என்ன பேரு? என் பேரு சொக்கு. உன் பேர் என்னம்மா? என் பேரு ஜக்கு. ஏன் வாத்தியாரே, சம்பளம் வாத்தியாரே, உங்க பேரு சொக்கு, அந்த புள்ள பேரு சக்கு. உங்களுக்கு புள்ள பிறந்தா நக்குன்னு வைப்போம். ரெண்டாவது புள்ள பிறந்தா முக்கு. என்ன வேற பேர் சொல்லலாமியா? என் பேரு அந்த என் பேரு சொல்லுங்க. பொந்து, அதாவது எதா நிமிந்தடிக்கிற நீலமேகம். என்னது? நிமிந்தடிக்கிற நீலமேகம். சரி சரி பயமுறுத்தாத நீ வாட்டுக்கு. என் பேர் அதெல்லாம் இல்லப்பா. இப்ப எது தாண்டி உன் பேரு? என் பேர் சுகந்திங்க. செலந்தியா? ஏய் சுகந்தி ஒழுங்கா இருந்துக்க. சுகந்தி. ஆமா. மை நேம் இஸ் சண்முகராஜா. சரி. ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? ஐ லவ் யூ. நான் உங்களை நான் காதல் பண்றேன். காதல்னா என்னங்க, எப்படிங்க இருக்கும்? காதல் பண்ணி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி உங்களை நான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றேன். கடைசி. மச்சான் மச்சான் மச்சான், என் தங்கச்சிய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில கைய விட்டுற மாட்டேங்கிறேன். அண்டவா இப்படி சோதனையா? வற்றாத ஜீவநதி எல்லாம் கடவுளை நோக்கி ஓடுது. என் தங்கச்சி வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மச்சா. நீங்க பாட்டுக்கு தங்கச்சிய காதல் பண்றேன்னு சொல்லி தேங்காய் அடுப்பு கூட்டி அப்பா மகனே பாம்பு அதை பிடிச்சு மாப்பிள்ள மச்சான் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என் தங்கச்சிய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில கைய விட்டுற மாட்டீங்களே. அப்புறம் சோறு சாப்பிட்றாங்க, அதை போய் விடுவேனா? அப்புறம் நீ சம்மதிச்சா நொட்டாங்க கூட. உனக்கு எப்படி? அந்த அம்மாவுக்கு பாய வேலையை பார்த்துட்டு என்ன காதல் பண்றேன்னு போய் இம்பிடி சோகத்தை புளியிற. நல்ல மொட்டை மண்டையா இருந்தா. ஐயா ஐயா, என் தங்கச்சி உங்ககிட்ட பொண்ணை ஒப்படைக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து கண்ணில் தண்ணி வராம பாத்துக்கங்க. அதாவது காதல் பண்றோம்னா சந்தோஷமா இருக்கணும்யா. என்னுடைய காதல் சோகத்துல இருந்து தான் காதலுக்கு வரணும். ஆமா. என்னுடைய காதல் எப்படி சொல்லுங்க.
நடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்போ காதல் வந்து பொது உடமாயாச்சு. ஊரடங்கு சாமத்தில மாட்டி விழிச்சிருந்தேன். கோழி திண்ணையில நினப்பு எடுத்திருந்தேன். அத்தடிக்கு சலசலக்கு பாவி மகன் நினப்பு புரண்டு படுத்தால ஓலையெல்லாம் சிரிப்பு ஓலையெல்லாம் ஒன்றிருப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ வண்டு நிலவோ வினைதீர்க்கு விநாயகனே கரிமோகனே கணபதியே வருவாய். கணபதியே வருவாய். சித்திர பூவிலி பாரமோ சித்திர என்னுடைய காதல் உங்களுக்கு எதுவும் காதல் வருதா? நீ பாதி நான் பாதி
படிக்கும் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக வாழ இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக பாட்டு பகிர்ந்ததில்லை தாயாறு படித்ததில்லை தத்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்கவில்லை ஒரு பாட்டு பகிர்ந்ததில்லை தானாக படித்து வந்தார் தத்தமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தத்தமன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகின்ற அவனை முத்தாக பிறந்து வந்தோம் ஒன்னாக நாங்கள் அன்பாள இணைந்து வந்தோம் கண்ணு கண்ணாக அண்ணன் கொள்ளு பார்த்தெல்லாம் தங்கி உள்ள அண்ணன் கொள்ளு தம்பி உள்ளம் என்ன பகுந்த உள்ளம் சிங்கமனக்காவுள்ளும் என்ன பகுந்த உள்ளம் சிங்கமனக்காவுள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி எத்தம்மா வளர்ந்த பிள்ளை கடைசி தம்பி எத்தம்மா வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிறந்து வந்தோம் நாங்கள் அன்பாள வந்தோம் ராஜா காணாத இன்பமனா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமனா ராஜா மாளிகை காணாத இன்பமனா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமனா ஓவாகிகளை போ தீராத பாசமடா ஓவாகிகளை போ தீராத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்னாக